பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த இடம் பார்த்தீங்களா வித்தியாசமா இருக்குதுல்ல? இது இந்தோனேஷியா தேசத்தினுடைய தலைநகர் ஜகார்த்தா இருக்குல்ல, அங்க நின்று கொண்டுதான் உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த தேசம் 17,000 தீவுகள் கொண்ட ஒரு பெரிய தேசம் இது. உலகத்திலே 4வது அதிக ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு இது. உலகத்திலே அதிகமான முஸ்லிம்கள் அதிக ஜனத்தொகையில வாழக்கூடிய நாடுகள் இது. ஆயிரக்கணக்கான தீவு கூட்டங்கள் சேர்ந்ததுதான் இந்த தீவு. இங்கிருந்து பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதா கேட்கிறீங்களா? மத்தேயு 12:20 நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமலும் இருக்கிற தேவன். தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நெறிந்த நாணலை முறித்து போடுகிற தேவன் அல்ல, அதை சரிப்படுத்துகிற ஒரு தேவன். மங்கி எரிகிற திரியை அணைத்து போடுகிற தேவன் அல்ல, அதை தீண்டி விட்டு மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற தேவன். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சமயம் நம்முடைய வெளிச்சம் மங்கி அப்படியே குறைய ஆரம்பிக்கும். பார்த்திருக்கீங்களா? ஜெப வாழ்க்கையில குறைவு வரும், விசுவாச வாழ்க்கையில குறைவு வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பலவீனங்கள் மன சோர்வு வரும். அப்ப என்னடா வாழ்க்கை இது, நம்ம இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி என்ன நடந்துட்டு அப்படின்ற ஒரு மன சோர்வு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சு அப்படியே குறைய ஆரம்பிக்கும். சர்ச்சுக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் குறைந்துரும், ஜெபிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஊழி செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் குறைந்துரும். அத மங்கி எரிகிற திரியா மாறிடும். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நம்ம வெளிச்சம் அணைஞ்சு போயிடும், ஆண்டவரோடுல தொடர்பு முற்றிலுமா போயிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இனிமே அவ்வளவுதான், இனிமே நம்ம எழும்ப முடியாது, இனிமேலாம் நான் எழும்பெல்லாம் ஜெபிக்க முடியாது, கர்த்தருக்குள்ள நான் பலனடைய முடியாதுன்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் விட்டுற மாட்டார். மங்கி எரிந்து கொண்டிருக்கிறவங்களை தீண்டி எழுப்பி அந்த திரியை சரிப்படுத்தி எண்ணெயை ஊற்றி பிரகாசமா எரிய வைப்பார். மங்கி எரிகிற திரி, நீதான் மங்கி போயிட்டல, நீதான் இப்ப ஜெபிக்க மாட்டேங்கிற, என் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிற, இப்ப நீ ஜெபத்துக்கெல்லாம் வர்றதில்ல, எப்படியும் போ அப்படின்னா விடுகிற தேவன் அல்ல. ஏன் மகளே எப்படி இருக்க, ஏன் மகன் எப்படி இருக்க, நீ வா நான் உன்னை பலப்படுத்துறேன்னு சொல்லி திரும்பவும் கொழுந்து விட்டு எரிய வைக்கிற ஒரு தேவன் அவர். நீங்க இன்னைக்கு மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, நெறிந்த நாணலை போல ஆயிட்டேன், இன்னும் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். வேத புஸ்தகத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில கூட நடந்திருக்கிறாரு. ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல அடிக்கடி நான் சோர்ந்து போயிருவேன். ரொம்ப சோர்ந்து போய் போதும், ஊழியம் செய்தது போதும், ஜெபித்தது போதெல்லாம் இருந்துருவேன். ஆனா ஆண்டவர் விட மாட்டார். திரும்ப என்னை பலப்படுத்தி பிரகாசமா எரிய வைத்து இதுவரை நிலை நிறுத்தி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, மங்கி எறிந்து கொண்டு இருக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களை திரும்பவும் பிரகாசமா எரிய வைக்கிற தேவன் உங்களோடு பேசுகிறார். என் மகனை எழும்பு, என் மகளை எழும்பு, நான் உன்னை சரிப்படுத்துறேன், நான் உனக்கு எண்ணெய் ஊற்றி கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய கரத்தினால நம்ம அந்த மங்கி எரிகிற அந்த திரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருப்பா இருக்குள்ள கறி மாதிரி அதை அப்படியே நீக்கிட்டு எண்ணெய் ஊத்தி அவருக்கு தீண்டி விட்டா திரும்ப எரிய ஆரம்பிச்சார். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதனால்தான் ஆண்டவர் சொல்ல, என் மகனே மகளே ஒன்னு சொந்த போகாத, நீ திரும்ப எழும்பி பிரகாசிக்கலான்னு சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே நான் மங்கி எரிகிற திரிய போல இருக்கிறேன், நெறிந்த நாணலை போல இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மறுபடியும் பலப்படுத்தும், மறுபடியும் தீண்டி விட்டு பிரகாசமா எரிய பண்ணும், அதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.